அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் நாம் எதிர்பார்த்தது போலவே ஈரானிய ரியால் மாதிரி ஒரு செல்லா காசு ஆகிவிட்டார். எந்த நாயும் அவரை மதிக்கிறது இல்லை, சோறு வைக்கிறது இல்லை. தன்மான தமிழன் மாதிரி இதையெல்லாம் காக்கா எச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு அவரால் போக முடியுமா? நான் ஒரு மானஸ்தன் என்று அவர் காட்டிவிட்டார். அவர் தனது பதவியை துச்சமென மதித்து ஜனாதிபதி பதவியில் இருந்து ராஜினாமா செய்து விட்டார். அரசோ இராணுவமோ எடுக்கும் எந்த முடிவுகளிலும் என்னை ஒரு மனுஷனா கூட மதித்து கலந்து ஆலோசிப்பதில்லை. ஐஆர்ஜிசி தனி ஒரு அரசாங்கத்தை ஈரானில் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஈரானிய தமிழனுக்கு தன்மானம்தான் முக்கியம். அதனால நான் ரிசைன் பண்ணிட்டேன். நாங்க பார்க்காத பதவியா? நாங்க அனுபவிக்காத பதவி சுகங்களா? நாங்க கேட்காத மானங்கட்ட கேள்விகளா? எதற்கும் அஞ்சோம். 50 வருஷமா இந்த நாட்டை அமைதிப்படுத்தி வைத்திருந்தோமே. பதவியெல்லாம் எங்கள் கால் தூசுக்கு சமம். பதவிக்காக கூட்டணிகளை மாற்றிக்கொள்ளும் அற்ப புத்தி ஈரானில் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஈரவெங்காய தமிழ்நாட்டில் தான் நடக்கும். கோமினியின் குடும்ப ஆட்சிக்கு நான் ஒத்துழைக்காததால் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். என்னை ஒரு ரப்பர் ஸ்டாம்பு ஜனாதிபதியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த கையெழுத்தும் போடாமல் பல மாதங்களாக இருந்த என் மோண்டே பிளாங்க் பேனா இங்கு கூட உறைந்து போய் எழுதவே மாட்டேங்குது. அதை என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் எழுத போகும்போது தான் நானே கண்டுபிடிச்சேன். இப்படியா பேனா இங்கு உறைந்து போகும் அளவுக்கு என்னை அவமானப்படுத்துவது? இது என்ன கல்சிலை பேனாவா? கார்க் ஐலண்டில் கொண்டு போய் 80 கோடி செலவு பண்ணி பேனா சிலையாக வைப்பதற்கு? மேஜர் டிசிஷன் மேக்கிங் விஷயங்களில் என்னை எக்ஸ்க்ளூட் செய்துவிட்டு என் பதவிக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். என்னை கலந்து ஆலோசிப்பதே இல்லை. என்னை ஏன் தூக்கி வீசினார்கள்? மக்களின் மனதை புரிந்து கொள்ள கமிட்டி போட்டு நான் ஆராய வேண்டியது வரும். ஈரானிய மக்களுக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசி திட்டத்தில் கையெழுத்து போட்டு எனது போட்டோவை ரேஷன் கடைகளில் எல்லாம் வைத்தேனே. அந்த நந்தி விசுவாசம் இருக்கிறதா உங்களுக்கு? ஒவ்வொரு ரம்சானுக்கும் 2 துண்டு கரும்பு துண்டு 2000 ரியால் அரசு பணத்தில் இருந்து எடுத்து கொடுத்தேனே. அந்த நந்தி விசுவாசமாவது கொஞ்சமாவது இருக்கிறதா உங்களுக்கு? எந்த அரபு தேசங்களும் செய்யாத அகில உலக நாடுகளுக்கும் முன்னோடி தேசமாக பெண்களுக்கு 1000 ரியால் என்று நாங்கள் கொடுத்ததை நீங்கள் மறந்தது ஏன்? இருக்கிற வரைக்கும் நல்லா தின்னு போட்டு சிகப்பு துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு உண்டியில தூக்கி வீசி எரிஞ்சுக்கிட்டு நீங்க போனது ஏன்? ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் போனோம் என்று இந்த ஜனாதிபதி கிட்டையே சொன்னா இந்த ஜனாதிபதிக்கு அப்புறம் என்னையா மதிப்பு இருக்கிறது? அதனால் தான் வெறுத்து போய் நான் రాజీనామా செய்து விட்டேன். నేను అధ్యక్ష పదవికి రాజీనామా చేశాను. ನಾನು ಅಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನಕ್ಕೆ ರಾಜೀನಾಮಾ ನಿಂತಿದೆ. ഞാൻ പ്രസിഡന്റ് സ്ഥാനത്തിൽ നിന്ന് രാജിവെച്ചു. मैंने अध्यक्ष बात से इस्तीफा दे दिया. இப்படி பல மொழிகளில் ராஜினாமா பண்ணினதை புலம்ப வச்சுட்டானே படுவாவி. ஒரு காலத்தில் பெசஸ்கியான் என்றால் மக்களின் தலைவனாக இருந்தான். இப்படி அண்ணாமலை மாதிரி என்னை ஓரங்கட்டினால் ரிசைன் பண்ணாம வேற என்ன பண்ண முடியும்? 2 நாள் டைம் கேட்டு தனி கட்சியா ஆரம்பிக்க முடியும்? எனக்கு வயசு வேற போய்கிட்டே இருக்கு. கட்சி ஆரம்பிச்சா சம்பாதிச்ச காசை எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும். விஜய் மாதிரி நடிகனா இருந்தாலாவது மக்களிடம் நடிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கலாம், சேமித்து வைக்கலாம். எனக்கு வயசு வேற ஆகிக்கிட்டே போகுது. லாட்ரி சீட்டு விற்று இனி பிழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லைப்பா. என்ன நிம்மதியாக ரிட்டையர் ஆக விடமாட்டீங்களாடா என்று அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஈரானில் போர் நிறுத்தம் இருக்கிறத மாதிரி இஸ்ரேலுக்கு லெபனான் மேலே போர் நிறுத்தம் எதுவுமே கிடையாது போல இருக்க. லிட்டானி ஆற்றுக்கு அந்தாண்டா இருக்கும் 900 இயர்ஸ் ஓல்டு பழமையான பியூஃபோர்ட் கேஸில் இஸ்ரேல் பிடித்து வைத்து கொண்டு இஸ்ரேலுடைய கொடியை வேற நட்டு வச்சு பறக்க விட்டு நம்மளை கடுப்பை ஏற்றுறான்ப்பா. அப்புறம் அவன் மேலே ஏவுகணையை விடாமல் பேப்பர் ராக்கெட்டையா நாங்கள் விட முடியும்? ஏவுகணை விட்டதும் ஹிஸ்புல்லா இருக்கிற இடம் தெரிஞ்சு போகிறது அவனுக்கு. உடனே F-16 எடுத்துக்கிட்டு வந்து நைய புடைச்சிக்கிட்டு போயிடுறான்ப்பா. இஸ்ரேலின் எதிரிகள் இருப்பு கொள்ளாமல் ட்ரம்ப் நேத்தன்யாவுக்கு போனை போட்டு லெபனான் தாக்குனதுக்கு கண்ணா பின்னா என்று அவரை திட்டி தீர்த்துட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு புரளியை கிளப்பி விடுறாங்க. ஏவுகணை விட்டதும் ஹிஸ்புல்லா இருக்கிற இடம் தெரிஞ்சு போகிறது அவனுக்கு.
உடனே F-16 எடுத்துட்டு வந்து நைய புடைச்சிட்டு போயிடுறாய்யா. இஸ்ரேலின் எதிரிகள் இருப்பு கொள்ளாமல் ட்ரம்ப் நேத்தன்யாவுக்கு ஃபோனை போட்டு லெபனான் தாக்குனதுக்கு ட்ரம்ப் அவரை கண்ணா பின்னா என்று திட்டி தீர்த்து விட்டார் அப்படின்னு புரளியை வேற கிளப்பி விடுறாங்க. அவர் அப்படி திட்டி இருக்கவே மாட்டார். ஈரானின் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் லெபனான். அவனை நைய புடைச்சி விடு கொஞ்சம், அப்படி வேண்டுமானார் அவர் சொல்லியிருப்பார். பக்கத்து வீட்டு பையனை நைய புடைச்சா தான் தன் பையன் ஒழுங்கா இருப்பான், ஒழுங்கா வளருவான் என்பது அவருக்கு தெரியாதா என்ன? ஜனாதிபதி பதவி விலகியது ஈரான் மீடியா இர்னா ரொம்ப வருத்தப்படுகிறது. அப்பப்போ அவர்கிட்ட இருந்து இவனுக்கு டோஸ் வாங்கலைன்னா அவங்கள டிவி மீடியா நிருபர்களுக்கு தூக்கம் வராதாம்ப்பா. யூடியூபர்களை மீடியா கேட்டகரியிலே அவர் பெசஸ்கியான் சேர்க்க மாட்டாராம். அதில் வராதாம்ல. இப்ராஹிம் ரைசியை ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் ஹெலிகாப்டரில் அஜர்பைஜானுக்கு போக வைத்து அங்கே வானத்திலேயே வைத்து கொன்ன மாதிரி நம்மளையும் இந்த கோமனி குடும்பம் கொண்டு போடுவாங்களோ என்ற உயிர் பயம் வந்ததினால்தான் பெசஸ்கியான் ராஜினாமா பண்ணிவிட்டார் என்று இர்னா என்ற செய்தி நிறுவனம் சந்தேகப்படுகிறது. ஈரான் தெனாவட்டா செயல்படும் ஒவ்வொரு நிமிடமும் லெபனானில் அடிபலமாக விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்ரேல் அமைதியாக இருக்கவில்லை என்றால் எந்த அமைதி மார்க்கத்தினரும் அமைதியாக இருக்க முடியாது என்று இஸ்ரேலின் இராணுவ மந்திரி இஸ்ரேல் கட்ஸோட சொல்லிட்டார். லெபனானுடன் போட்ட ட்ரூஸ் முறிந்து விட்டது. இனி நீங்கள் எவ்வளவு கெஞ்சினாலும் உங்களுக்கு ட்ரூஸ் கிடையாது, ஜெம்ஸ் மிட்டாய் கூட கிடையாது, இனி தப்பிக்க முடியாது என்று ஹிஸ்புல்லாக்களின் பெருந்தலைகள் இஸ்ரேலை இனி நாங்கள் தாக்க மாட்டோம், பீஸ் டீலுக்கு சம்மதிக்கிறோம் என்று இப்போது கேட்க துவங்கி இருக்கிறார்கள். அமெரிக்க துருப்புகள் ஈரானில் தரையிறங்கி இருக்கிறதாக வந்த செய்தியை கேட்டு மக்கள் அரண்டு போயிருக்கிறார்கள். இனி நம்ம கதை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, முடிச்சு வச்சுடுவானுங்க என்று அவர்கள் நினைத்தார்களோ என்னமோ. பீஸ் ப்ளீஸ், பீஸ் ப்ளீஸ் என்று கதறல் அங்கு பலமாக கேட்கிறது. ஈரான் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னா, நீங்கள் கோடீஸ்வரன் ஆக வேண்டுமா? எளிதாக கோடீஸ்வரன் ஆகலாம். அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. அது இப்போதுதான் எங்களுக்கு தோன்றி இருக்கிறது. அது என்னவென்றால், டொனால்டு ட்ரம்பின் தலையையோ நேத்தன்யாகுவின் மண்டையையோ கொண்டு வந்து தருபவர்களுக்கு 58 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும். அயத்துல்லா கோமனி தலை கீழே விழ காரணமான எதிரிகளின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு அந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று கோமனி எழுதி வைத்த உயிலை இப்பத்தான் எடுத்து அவரது மகன் படித்து பார்த்தாராம். கோழிக்கிருக்கள் கையெழுத்து புரியாம இத்தனை நாளும் உயிலை பத்திரமா வச்சிருந்தாராம். குகைக்குள்ள பொழுது போகாம ஊண்டி ஊண்டி படித்து அவர் என்ன எழுதி இருக்கிறார் என்று இப்போது கண்டுபிடித்து விட்டாராம். முதலில் அது அரபி மொழிதான் என்று கண்டுபிடித்தாராம். பிறகுதான் அது கொலையாளிகளை கொலை செய்ய சொல்லி எழுதப்பட்ட கோழிக்கிருக்கல் உயில் என்று அவர் கண்டுபிடித்தாராம். அவருடைய ஆசையை நிறைவேற்றி விட்டால் அவரது ஆன்மா சாந்தி வீட்டுக்கு போய்விடும் அல்லவா? பாருங்க, அதுக்குத்தான் இந்த பரிசை அவர் அறிவித்துள்ளார். அவருடைய ஆசையை நிறைவேற்றாவிட்டால் ராத்திரி தூங்கும்போது பக்கத்திலே வந்து அவரது ஆன்மா கண்ணை உருட்டுனா என்ன பண்ணுறது? பெட்டோட மூத்திரம் போக வேண்டியதான். அவர்கள் அறிவித்துள்ள பவுண்டி பிரைஸை வாங்க ஏதாவது ஒரு ரப்பர் பொம்மையின் கழுத்தில் சிகப்பு நெயில் பாலிஷை கொட்டி இவர்தான் நேத்தன்யாகு, அவர் செத்துட்டாரு என்று அந்த கோமனி ஆன்மாவை ஏமாற்ற முடியுமா என்று சிலர் அங்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இதற்கிடையில் பொருளாதார தடையை நீங்கள் நீக்கவில்லை என்றால் போர் நிறுத்தம் என்பதே கிடையாது என்று அரபி மொழியில் அவர்கள் சொன்னது ஒரு மொழி கொள்கையை பின்பற்றும் ட்ரம்புக்கு புரியவே மாட்டேங்குது. நாங்கள் என்னதான் செய்வது? அதனால்தான் இருமொழி கொள்கை தான் நல்லது என்று எத்தனையோ முறை அரபி மொழியில் சொன்னாலும் இவர்களுக்கு புரிய மாட்டேங்கிறத. அந்த கடுப்பில் தான் பெசஸ்கியான் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவும் சம்மதிக்கவில்லை என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி அழிக்கப்படும் என்று விளையாட்டுக்கு சொல்லி பயமுறுத்தி இருக்கார் நாட்டு மக்களிடம். அதனால்தான் இஸ்ரேலில் பாலஸ்தீன கொடியை பறக்க விட்டு வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடி அமெரிக்க இஸ்ரேலிய முன்னேற்ற கழகங்களை கதற விட்டு விடுவோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். என்ன ஒரு கொழுப்பு இருக்கு! இன்னும் என்னென்ன கொடுமைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுபவிக்க போகிறார்களோ அதை நினைத்தால் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மனசு கேட்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது.
சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.